ஹலோ, இன்றைக்கி உங்களுக்கு உடுப்பி சாம்பார் எப்படி பண்ணணுன்னு இந்த வீடியோவில் போட்டு காமிக்கிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களை இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறோம். அதுக்கு இதில் இப்போ போட்டுட்டோம் ஆல்ரெடி. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூனு, மிளகா வெத்தலை 6, தனியா கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூனு, ஜீரகம் 1/2 ஸ்பூனு, மெந்தியம் ஒரு 1/4 ஸ்பூனு. இது எல்லாத்தையும் நான் இதில் எப்பயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுவேன். ப்ளஸ் எப்படி அதை பண்ணணுன்னு மெத்தடு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இந்த வீடியோ போடுறதுனால நம்ம வறுத்துட்டே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெயை 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கேஸ் அடுப்பில் வச்சு நல்லா பொரிச்சுக்கோங்க. பொரிச்சுட்டு தேங்காய் வச்சு அரைக்கணும். இந்த உடுப்பி சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு ஒரு புளியை இது மாதிரி ஊற வச்சுக்கோங்க. ஒரு வெந்நீர் ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு வேண்டிய வெஜிடபிள்ஸு முருங்கைக்காய், கேரட்டு, முள்ளங்கி, கேப்சிகான், அப்புறம் தக்காளி, இது எல்லாத்தையும் இது மாதிரி நெருக்கி வச்சுக்கோங்க. இது மாதிரி கேரட்டை ரவுண்டாக நெருக்கி வச்சுக்கோங்க. முள்ளங்கி இது மாதிரி ரவுண்டாக, கேப்சிகான் இது மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய் இது மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இது 4 இது மாதிரி காய்கறி. இதுக்கு தேவையான உடுப்பி சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் இந்த 4 காய், 1 2 3 5 காய், தக்காளியை சேர்த்து 5 காய். இதை என்ன பண்ணுங்க, இந்த காயெல்லாம் ஒவ்வொன்றா இந்த இதில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. இதுமாதிரி தண்ணி எடுத்துட்டு இதில் இந்த காயெல்லாம் போட்டுக்கோங்க. இந்த காயெல்லாம் இதெல்லாம் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கடைசியாக மேலாக தக்காளி, இந்த தக்காளி இது மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த காய் ஆல்ரெடி போட்டிருக்க காயில் இதையும் போட்டுடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் அப்போ தட் இஸ் ஃபுல் உப்பு போட வேண்டாம், தேவையான உப்பு போட வேண்டாம். இதுக்கு கொஞ்சம் இந்த காய்க்குள்ளே உப்பு சேர்றதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இதை கல் உப்பு போட்டுக்கோங்க. பாருங்க, இந்த சேர் உப்பு ஜஸ்ட்டு இந்த உப்பு போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த காயெல்லாம் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் காமிச்ச மாதிரி கல் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இது கொதிக்கட்டும். கொதிச்சுன்னா தான் இந்த காயெல்லாம் கொஞ்சம் வேகும். அதுக்கப்புறம் இந்த உப்பும் அதுங்களை கொஞ்சம் சேர்ந்துக்கும். இல்லாட்டா சில பேர் என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக சாம்பாரில் காயை போட்டு வேக வைப்பாங்க. அப்போ என்னென்னா இந்த உப்பு எல்லாம் சேராது, காயும் சரியாக வெந்திருக்காது. ஸோ கொஞ்சம் காயை வேக வச்சு விட்டு நீங்கள் சாம்பார் கண்டினியூ பண்ணணும். ஸோ இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் இதை எல்லா காயத்தில் போட்டு உப்பை கொஞ்சம் போட்டு வேக வைக்கிறோம். வேக வச்சதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன பண்ணணுன்னா அடுத்த இதை கண்டினியூ ஆகும் இந்த வீடியோவை. அப்போ மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதை அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க. தட்டை போட்டு மூடிட்டுங்க. அதை வெந்துக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கொதிச்சு தண்ணி வெளியில் கொட்டுறதுன்னா கொஞ்சம் அந்த டைமில் கொஞ்சம் தட்டை இது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இருக்கட்டும், அப்போ தான் வேகும். இல்லாட்டா ஆவி எல்லாம் எவாப்ரேட் ஆகிடும், உங்களுக்கு வேகாமல் இருக்கும். இது மாதிரி வச்சுட்டு வேக வைங்க. வெந்ததுக்கப்புறம் எப்படி சாம்பார் பண்ணணும் சொல்கிறோம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நீங்கள் இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறமா சாம்பார் பண்ணுறபோது வீடியோ கண்டினியூ ஆகும். இப்போ அடுப்பில் சட்டி வச்சுக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. நல்ல சட்டி சுட்டோடனே இல்லை எண்ணெய் ஊற்றிக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் துளியோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெங்காயத்தை கொஞ்சம் வேணா வெங்காயம் போட்டுக்கலாம், இல்லைன்னா கூட சாம்பார் வெங்காயம் நல்லா இருக்கும். சாம்பார் வெங்காயத்தை ஆப்ஷனல் இது. இந்த காயை தவிர இது ஆப்ஷனல். ஸோ இந்த ஆப்ஷனலை நான் இப்போ காமிக்கிறோம். ஆல்ரெடி அந்த சில காயெல்லாம் வேக வச்சதை
இது வேக வைக்கணும் அவசியம் இல்லை. இது நல்லா எண்ணெயில் வறுத்துக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி வெங்காயத்தை சாம்பாருக்கு நல்லா உரிச்சிட்டு எண்ணெயில் நல்லா இது பண்ணிக்கணும், வதக்கிக்கணும். கொஞ்சம் வதங்கட்டு இதுக்கெல்லாம் லாஸ்ட்டாக கடுகு தாளிக்கணும். அதுக்காக சும்மா வெங்காயத்தை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். வெங்காயத்தை பண்ணதுக்கப்புறம் அடுத்தது ஆல்ரெடி இங்கே இருக்க இப்போ வெட்டை மிளகா ஒரு 3 வச்சுருக்கு. 3 வெட்டை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் இது என்னம்மா இங்கே வெள்ளமா? அது இல்லைப்பா, இது சும்மா அது எண்ணெய் எடுத்து அதை அதில் போடணும். ஓகே ஓகே சரி. இது வேக வச்ச காய்கறி. ஸோ ஒவ்வொன்றா இதை போடணும். புளியை கரைச்சி வச்சுருந்தாச்சுங்க. புளி கரைச்சி வச்சுருந்தாச்சு. அப்புறம் இந்த ஏற்கனவே வறுத்த இந்த மிளகா வந்து இந்த இதில் காலையில் அதெல்லாம் தேங்காய் போட்டு இப்போ அரைக்கணும். கல்ல வறுத்த வச்சுட்டோம்ல, அது இப்போ அரைச்சிக்கணும். இதெல்லாம் நீங்கள் முன்னும் பண்ணிக்கலாம், அவங்கவுங்க சௌகரியக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதையும் அதிகமாக மாற்றி மாற்றி காமிக்கிறதுனால அதே மாதிரி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்படி சௌகரியப்படுறதோ. பட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் போடுறத கரெக்டாக போட்டுவிடுவேன், எப்படி நம்ம இதில் பண்ணுறோம்னா. ஸோ அதையே பார்த்து நீங்கள் வீடியோ பார்த்து அப்பப்போ பார்த்து நீங்களும் பண்ணிக்கலாம். டைம் சேவிங் தான் இதெல்லாம் எல்லாமே. இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஆல்ரெடி வேக வச்ச காயெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுடுங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இந்த காரப்பொடி தேவையில்லையாம்மா? அரைக்கிறோம். அந்த அரைக்கிறதுனால அதே தான் காரமாக சேர்ந்துக்கும். அதெல்லாம் அப்புறமா தாளி லாஸ்ட்ல இதெல்லாம் பண்ணிட்டு தான் அது தாளிக்கிறதுக்கு தான் வச்சிருக்கோம். இப்போ இந்த கரைச்ச புளி தண்ணியை ஊற்றிக்கோங்க. இதில் அதை கொஞ்சம் கொதிக்கட்டும். அது நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம். இப்போ இந்த சாம்பாருக்கு ஏற்ற உப்பு, முதல்ல காய்க்கு கொஞ்சம் உப்பு சேரணும், கொஞ்சம் போட்டுட்டோம். இப்போ சாம்பாருக்கு ஏற்ற உப்பு கல் உப்பை போட்டுக்கோங்க. அது போட்டால் கொஞ்சம் கொதி வரட்டும். புளி தண்ணி வாசனை போகிற அளவுக்கு கொதி வரட்டும். இந்த ஆல்ரெடி இந்த காயை வேக வச்ச தண்ணி இதில் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். இதை கொட்டாதுங்க. இதுக்கு முன்னால் இருக்க வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன், எந்த காய்கறியோட வேக வச்ச தண்ணியை ஹெல்த்தி, அதில் தான் ஹெல்த்து ஜாஸ்தி. நிறைய பேர் அதை கொட்டிடுவாங்க. அதை குடிக்கலாம். உங்களால் குடிக்க முடியல, பிடிக்கலன்னா நீங்கள் சூடு ஆறினோன்னா அதை உங்கள் செடிக்கு போட்டுருங்க. செடி நல்லா வளரும். ஸோ பழைய ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் எல்லா முக்கால்வாசி வீடியோவில். இந்த வேக வச்ச தண்ணியை கொட்டாதுங்க. இதை ஒன்று செடிக்கு ஊற்றலாம் ஆறினோன்னா, இல்லை நம்மளே குடிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு கூட குடிக்கலாம். குடிக்கலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, குடிக்கலாம். ஸோ இந்த தண்ணியை நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த மசாலா அரைக்க போகிறோம்ல, இந்த மசாலாவுக்கு தண்ணி தேவைப்படும் போது இதே தண்ணியை ஊற்றிப்போம். ஸோ தண்ணியும் வேஸ்ட் ஆகாது, இந்த ஹெல்த்து வேக வச்ச தண்ணியும் வேஸ்ட் ஆகாது. இப்போ அரைக்கிறத காமிக்கிறோம் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ட்ரையாக வறுத்து அரைச்சின்றுங்க ஒரு 2 சுத்து. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் ட்ரையாக அரைக்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ட்ரையாக கொஞ்சம் எல்லாம் அதில் போட்டுட்டு எல்லாம் மசாலா ஐட்டம்லாம் ஒன்றா சேரட்டும். அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். நார்மலாக பொரியல்லாம் பண்ணும்போது நான் அரைச்சி விட்டு எதாவது பண்ணணுன்னா அது கொஞ்சம் ட்ரையாக தான் பண்ணி அதில் போடணும். பட் சாம்பார் ரசத்துக்கெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா இன்னொரு சுற்றிக்கோங்க.
கொஞ்சம் அரைக்கணும். இன்னும் ஒரு சுற்றணும். அப்பப்போ பார்த்துக்கோங்க, மிக்ஸி ஆஃப் பண்ணிட்டு போதுமான்னு ஒரு தடவை 2 தடவை பார்த்துக்கோங்க. நான் சில மிக்சிலாம் ஒரு சுற்றுலேயே அரைக்கும், சில 2 சுற்றுல அரைக்கும், இல்லை நமக்கே 10 பத்தாதுமா இருக்கும். ஸோ பார்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு தேவையான வெறுமூணு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இன்னும் ரொம்ப ரஃப்பாக இருந்ததுன்னா அடியில் தங்கிடும் இந்த மசாலாலாம். ஸோ ரஃப்பாக இருக்க வேண்டாம், அப்போ தான் காரம் உப்பு காரெல்லாம் சேரணுன்னா. ஆச்சு, மிக்ஸி ஆஃப் பண்ணியாச்சு, இது அரைச்சி முடிச்சாச்சு. இங்க இது கொதி வருது. இதுக்கு தேவையான பருப்பை முதலே இந்த அரிசி வைக்கும் போதே பருப்பு வேக வச்சிடுங்க. இந்த உடுப்பி சாம்பாருக்காக பருப்பு ஆல்ரெடி நம்ம வேக வச்சுட்டோம் காலை ரைஸ் வைக்கிற போதே. ஸோ இந்த பருப்பை எடுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா குழைச்சுண்டு அப்புறமா இந்த பருப்பு இதில் ஊற்றணும். இப்போ இந்த காய் வேக வச்ச தண்ணியவே இந்த பருப்புக்கும் போட்டு நல்லா மசிச்சாச்சு. ஸோ இந்த தண்ணி எதுக்கும் வேஸ்ட் ஆகாமல் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அது இப்போ இதில் நல்லா வெந்தாச்சு. அந்த இதெல்லாம் அந்த பொலி வாசனைலாம் போயாச்சு, கொதிய வந்தாச்சு. இந்த அரைச்சி விட்டதை நல்லா ஃபஸ்ட்டு இதில் ஊற்றிடுங்க, நல்லா கரைச்சி. அப்புறம் பருப்பு ஊற்றணுமா? அப்புறமா பருப்பு ஆல்ரெடி பருப்பு கரைச்சி வச்சுட்டு பக்கத்தில் இது ஒரு கலக்கிட்டு இதுவும் கொஞ்சம் கொதிக்கணுமா? மசாலா ஒரு 2 கொதிக்கணும். இதெல்லாம் மசாலா இதெல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை வறுத்தது தான், அதுக்காக ஜாஸ்தி கொதிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். சிலதெல்லாம் நம்ம மேடம்கிட்ட கேட்காம உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன், ஆமாண்டாங்க. ஓ இப்போ இதை ஊற்றியாச்சு. இப்போ ஒரு நல்லா கலக்கியாச்சு. கொதி வருது. இப்போ அதுதான் கொதி வருது. இந்த கொதி வர டைமில் இந்த பருப்பை நல்லா கரைச்சிக்கோங்க. நம்மளாம் வீட்டுக்கு பண்ணுறம்போது இது மாதிரி கையை வச்சு கரைக்கிறோம். இதே வெளியில் பிஸ்னஸ்னு வரும்போது அதுக்குன்னு நம்ம மற்ற போட்டுப்போம். ஏன்னா இது துளியுண்டானேன்னு சொல்லிட்டு இதுக்கு மற்ற செட் ஆகாது. வெளியில் 15-20 பேருக்கு நம்ம பண்ணுறம்போது மற்ற யூஸ் பண்ணுவோம், அப்போ கையை வைக்க மாட்டோம். இது வீட்டில் 4 பேர் தான், 4 பேர் நம்ம சாப்பிட்றதுக்கா உடனே காலி ஆகிடும். ஏன்னா கையை வச்சு நம்ம வெளியில் கொடுத்தேன்னா 2-3 ஹவர் ஜாஸ்தி ஆச்சுன்னா கெட்டு போச்சுன்னா கஷ்டம். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோ. நீங்களும் அது மாதிரி யாராவது பண்ணுறதா இருந்தால் 2-3 பேருக்குன்னா என்னன்னா உங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணிக்கலாம். பட் வெளியில் கொடுக்கணுன்னா கொஞ்சம் க்ளீன்னஸ் பார்த்துக்கோங்க. தலையில் முடி கீழே விழாமல் இருக்கிறதுக்கு தலையில் இது போட்டுக்கோங்க, கேப் போட்டுக்கோங்க. அந்த திங் கிடைக்கிறது பிளாஸ்டிக் கேப் மாதிரி ரப்பர் போட்டு இருக்கும், போட்டு அதை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவோம். யூஸ் அண்ட் த்ரோ. இதை கரைச்சாச்சு. அதே இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற தண்ணியை பத்தலைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி இன்னொரு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா அது அரைச்சி விட்ட சாம்பார் இருக்கிறதுனால கெட்டி ஆகிடும். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா கூட பரவாயில்ல, போக கெட்டி ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற தண்ணியை முதலே ஊற்றி நல்லா இது பண்ணிட்டேன்னா நம்ம சாப்பிட்ற டைமில் சரியாக இருக்கும். அது இது உடுப்பி சாம்பார். உடுப்பி அரைச்சி விட்ட சாம்பார் இன்னும் சொல்ல போனால் ஃபுல்லாக சொன்னால் அப்படி. பட் உடுப்பி சாம்பார் சொல்லுவோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு இதுக்கு வேண்டிய தாளிக்கிறதுக்கு நான் கொத்தமல்லியும் பொடி பொடியாக நெருக்கி வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு இது மாதிரி பேன் வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடுகு மிளகாவுமா
கடுகு, மிளகா, கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம், கடுகு, வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம் அதெல்லாம் பண்ணணும். நான் நெக்ஸ்ட் அதை போட்டு காமிக்கிறேன். இது நல்லா கொதிச்சிருச்சு. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க வேறு பாத்திரத்தில். நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். எந்த சாம்பார், ரசம் எது ரசம் பொறுத்தவரை நீங்கள் அதுலேயே வச்சுக்கலாம்னா, நம்மளாம் ஈயச்சட்டியில் பண்ணுறதுனால அதுலேயே இருக்க அது வாசனையாக இருக்கும். பட் பொதுவாக பொரியல், சாம்பார் எது பண்ணாலும் பண்ணி முடிச்சோடனே அதை வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். அப்போ தான் நீங்கள் அந்த பக்குவம் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அந்த சூட்டுக்கு ஒன்று கெட்டியாகிடும், இல்லைன்னா டேஸ்ட் கூட மாற்றுக்கு சாய்ச்சிருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. இப்போ ஒரு சொன்ன மாதிரி ஒரு பேன் வச்சுட்டுருக்கீங்கள, அந்த பேனில் கொஞ்சம் ஆன் பண்ணிக்கோங்க கேஸை. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சாலிக்கிறதுக்கு மட்டும் தேவையான எண்ணெய் மாத்திரம் ஊற்றிக்கோங்க. ஜாஸ்தி எண்ணெய் ஊற்றுவாங்க. கொத்தமல்லி இல்லை, மேலே இந்த கொத்தமல்லி ஆல்ரெடி போட்டிருக்கேன், கொத்தமல்லி தூவிடுங்க. கொத்தமல்லி தூவிட்டேங்க. இப்போ காஞ்சோன்னா கடுகு போட்டாச்சு. கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, அது வெந்தயமா, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் அப்புறம் வேற என்ன இல்லை வேறு லாஸ்ட்டாக என்ன போட்டுங்க? ஜீரகம், வெந்தயம், கடுகு, உளுத்தம்பருப்புமா? இல்லை, கடுகு, வெந்தயம், ஜீரகம் இது மூணையும் போட்டு அந்த 3 மிளகா காஞ்ச மிளகாவையும் போட்டுவிட்டு அந்த கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் நல்லா இது பண்ணிட்டு இந்த ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த சாம்பாரில் மேலே போட்டுவிட்டு அதை தலை மேலே கொட்டிவிடுங்க. அவ்வளோதான், உடுப்பி சாம்பார் ரெடி. இந்த உடுப்பி சாம்பார் ரெடி. இதோட இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணால் உடுப்பி சாம்பார் எப்படி பண்ணணும்னு இதில் போட்டு காமிச்சாச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணி எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது ப்ராப்ளம் நம்ம பண்ணியிருந்தேன்னா அதை பற்றி நீங்கள் சுட்டி காமிக்கலாம், தப்பு இல்லை. நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். பட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண நம்ம இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி ஆகுவோம், இன்னும் நல்லா பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ எவ்ரிபடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இது பண்ணி பாருங்கள்.